ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யஷோஸ் டயட் சேனலில் இன்றைக்கி கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தை காக்கும் பொருளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகமாக முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற குழம்பும் கிரேவியும் தான். இவை திக்காக இருக்கணும், சுவையாக இருக்கணுன்றதுக்கோசரம் தேங்காய், முந்திரி, பாதாம் பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்க நல்ல கொழுப்பு கூட கெட்ட கொழுப்பாக மாறிடும். சரி, இதுக்கு மாற்று பொருள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கசகசாவும் பொட்டுக்கடலையும். போதைப் பொருள்னு அரேபியாவில் தடை செய்யப்பட்ட கசகசா உண்மையில் போதைப் பொருள் இல்லைங்க. பழங்காலத்தில் அசைவத்திற்கு மசாலா அரைக்கும்போது சேர்க்கப்படும் கசகசாவில் இருக்கிற மியூஃபா, அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ற நல்ல கொழுப்பும் நார்ச்சத்தும் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பெரிய ஆபத்துகளை நம்ம காக்கும். 100 கிராம் கசகசாவில் 51% நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலில் தடுக்கப்படுகிறது, செரிமானத்தையும் ஊக்குவிக்கப்படுகிறது. இரத்த சோகை, நரம்பு எரிச்சல், வலி, சுவாசக்குழாய் வீக்கம், ஆஸ்துமா போன்றவைகளும் இதனால் சரிப்படுத்த முடியும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட கசகசாவோட வறுத்த பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி பவுடர் ஃபார்மில் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மிக்சரை மசாலாவோட அரைச்சி கிரேவி குழம்புன்னு சாப்பிட்டுட்டு வந்தால் இதயம் காக்கப்படுறதோட பல நன்மைகளையும் சேர்த்துக்கலாம். கசகசாவோட பொட்டுக்கடலையும் நன்மைக்கு நன்மை சேர்க்கும். பொட்டுக்கடலையில் ஏராளமான நார்ச்சத்து, புரதம், குறைந்த அளவு சக்தி, செரிமானத்தை நிதானிக்க செய்யும். இதனால் குளுக்கோஸினுடைய ஏற்ற இறக்கங்கள் குறையும். அதே போல் உடல் பருமனும் குறையும், அதாவது உடல் எடையும் குறையும். இதுபோல் பல நன்மைகளை இந்த முறையில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பிறருக்கும் ஷேர் செய்யுங்க, அவங்களும் நன்மை பெறட்டும். தேங்க்யூ.